ஹலோ கைஸ், நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை உங்கள் கெரியராக சூஸ் பண்ணீங்கன்னா அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸை பற்றி, அந்த டிஃபிகல்ட்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கெரியர் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லைனா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு உங்கள் கெரியரை வேறு எதுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம எதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கண்டிப்பாக லேக் ஆஃப் மணி இருக்கும், நல்ல சேலரி வாங்கியிருக்க மாட்டோம், ஆர் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பிஹைண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே கோடிங் ஒரு கெரியரா சூஸ் பண்ணீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல சம்பாதிக்கலாம். ஈவன் நான் சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரலாம். இப்போ ஃப்ரெஷரா காலேஜ்ல இருந்து வர சில காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சில கம்பெனில வந்து 98 லேக்ஸ்ல சில பேரை ஹையர் பண்ணிருக்காங்க, சில பேரை 52 லேக்ஸ்ல எல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படிடா இந்த மாதிரி இவ்வளவு காசு கொடுத்து எழுதுறாங்க, அப்படி என்னடா இந்த கோடிங்ல இருக்குன்னு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பிசிக்கலா நம்ம செய்யற வேலை எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட்வேர்னால ரீப்ளேஸ் பண்ணதான் எல்லா கம்பெனியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வேகன்சிஸும் அண்ட் இவ்வளவு சேலரிஸ் கொடுத்து எம்ப்ளாயிஸ் எடுக்கிறாங்க. அதனால யார் வேணாலும் இந்த கோடிங் இண்டஸ்ட்ரியில ஈஸியா நுழையலாம். ஜஸ்ட் கரெக்டான நாலேஜ் இருந்தா மட்டுமே போதும். பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பயமோ, அதுக்கப்புறம் என்ன பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு இருக்க பயங்கள், அப்புறம் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் கண்டிப்பா. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த கோடிங்கை பார்த்தாலே பயம் இருக்குங்க. வேரியபிள், கிளாஸ், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எக்கச்சக்கமா கொச்சம் என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஒரு வகையான மொழி தான், உங்க கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கான மொழி. எப்படி நீங்க இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். நீங்களும் இதை கத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த டூலை தவிர்த்து இதுல ஒன்றும் ஏலியன் லாங்குவேஜ்லாம் கிடையாதுங்க. ஓகே, இந்த பயத்துல இருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகுறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ நீங்க விளையாட போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா ஆக மாட்டீங்க. அந்த விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தப்பு பண்ணி தான் நீங்க கத்துப்பீங்களே தவிர்த்து எடுத்தோடனே நேச்சுரலா யாருக்குமே கேம் பிளே வராது. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கத்துக்கிறோமோ, அதே மாதிரிதான் அந்த கோடிங்கும். அந்த கோடிங்கை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி கத்துக்கிறதுனால கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு வகையில நம்ம ஜாபுக்கோ நம்ம கேரியருக்கோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது அதிக ஃபியர் இருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். இப்போ ஐடி, கோடிங் அந்த மாதிரி டெவலப்பிங் பார்த்தாலே நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசணுமே அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்லி இந்த சென்னையில இருக்க பீப்புளுக்கு யாருக்கும் இருக்காது. இந்த சவுத் சைடு அந்த இன்டீரியர்ல இருக்க கிராமத்து பசங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்ன இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி நீங்க வரி பண்ணவே வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் அ டூல் டு கம்யூனிகேட். பட் கோடிங்ன்றது பியூர்லி நாலேஜ் டிபெண்ட் பண்ணது தான். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நாலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லாங்குவேஜ்ன்றது பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா கூடவே ஐடிஸ்ல ஓகே தான். நிறைய பேருக்கு இந்த இன்டர்வியூஸ் மேலேயும் பயம் இருக்கு. நான் மறுபடியும் சொன்னதான் சொல்றேன், கோடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் மாதிரி ஈஸியா நீங்க அதெல்லாம் கிராக் பண்ண முடியும். ஈவன் பெரிய பெரிய கம்பெனிஸா இருந்தாலுமே உங்களுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து என்னென்ன பயம் இருக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்த்தோம். சரி, இது படிச்சா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இது உங்களுக்கு இன்னும் ஆசையை தோண்டும். கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு கெரியரை சூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். சரி, ஒரு ஆவரேஜான ஒரு கோடரோட சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நீங்க போய் கூகுள்ல தட்டி பாத்தீங்கன்னா மினிமம் 5 lakh per year இருக்கும். இதுவே நீங்க வேற ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கம்மியா இருக்கும், 10,000 12,000 இருக்கும். ஆனா இதுல நீங்க ஒரு கோடிங் கெரியரா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கான டெவலப்பர் ரோலுக்கு 3, அதாவது ரொம்ப சாதா கம்பெனில நீங்க சேர்ந்தாலுமே 3 lakhs சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரிய கம்பெனில சேர்ந்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இருக்கும். நீங்க எந்த டெக்னாலஜி சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கெரியர்ல சூஸ் பண்ணும்போது இன்னொரு இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, எந்த டெக்னாலஜி சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கெரியர்ல. சேலரி மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல நல்ல கம்பெனியா இருந்துச்சுன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நிறைய எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட் ஆகிற விதமா நிறைய விஷயங்கள் செய்வாங்க. எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டாக்ஸ் தருவாங்க, அவங்க கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தருவாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில அசட்டா வரும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி உங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியும்
நிறைய பெனிஃபிட்ஸும் அந்த கம்பெனிஸ் தருவாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. இந்த கோடிங் எல்லாத்தையும் நம்ம எங்க கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30,000 40,000 கொடுத்து கத்துக்கிற இன்ஸ்டியூட்ஸும் இருக்கு. பட் காசு இல்லாதவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய இருக்குங்க. ஈவன் யூடியூப்ல போயிட்டு எந்த டெக்னாலஜி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கத்துறீங்களோ, அது ஈவன் தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா லாங்குவேஜும் இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா படிச்சீங்கன்னா மட்டுமே போதும். ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்னும் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்க கொஞ்சம் டைம் ஒரு 1 hour 2 hour நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க காலேஜ் முடிக்கிற டைம்ல நல்ல ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகி நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாங்க. நீங்க வேணா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஐடில இருக்க ஃபீல்டு யார்கிட்ட அதுக்குள்ள சஜஷன்ஸ் கேட்டு பாருங்க. இதை சொல்லுவாங்க. நீங்க இதை பண்ணுங்க, டெய்லி கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல growth இருக்கும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சேனல்லையுமே எவ்வளவுக்கு எவ்வளவு கோடிங் ஈஸியரா தமிழ்ல சொல்லி தர முடியும் அப்படின்றத நம்ம தேடி புது டெக்னாலஜிஸ் எல்லாம் எடுத்து அதை நம்ம சேனல்ல இனிமே ஃபியூச்சர்ல போட்டுட்டே இருப்போம். இன்டர்வியூஸ் கிளியர் பண்றது, அப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா எதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத எங்ககிட்ட கமெண்ட்ஸ் வழியாகவும் சொல்லுங்க. எங்களால கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு நாங்க சொல்லித்தர முடியுமோ கண்டிப்பா சொல்லித்தரோம். கண்டிப்பா உங்களுக்கு ஐடிக்குள்ள போறதுக்கு இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி கிடைச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வச்சோம்.